ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி தம்பிங்களோட லஞ்சுக்கு ஒன் பாட் ரைஸ் தான் பண்ணேன். நான் வந்து ஒன் பாட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் எந்திரிச்சு சமைப்பேன். இதுவே வந்து குழம்பு, பொரியல், கூட்டு அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர்லாம் போட்டு வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன். இது வந்து ஜீரா ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஜீரா ரைஸ் எப்போ பண்ணாலுமே நெய் எவ்வளோ குவான்டிட்டி நான் யூஸ் பண்ணுறேனோ அதே அளவுக்கு கோகோனட் ஆயிலும் சேர்த்துப்பேன். ஏன்னா தேங்காயில் செய்கிறப்ப வந்து அந்த ஜீரா ரைஸ் ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோகனட் ஆயில் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நான் கடையில் வாங்கிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டு மரத்திலே பறித்த தேங்காயிலேருந்து ஆடின எண்ணெய் தான். ரொம்பவே அது வந்து சமையலுக்குலாம் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறப்போ. இன்றைக்கி தம்பிங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு வெஜ் குருமா பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டை பாயில் பண்ணிவிட்டு பெரிய தம்பிக்கு வந்து ஓட்ஸ் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டு வச்சுட்டேன். சின்ன தம்பிக்கு இடியாப்பத்திலே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருந்தேன். அப்புறம் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் வச்சுட்டு ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டரும் வச்சுட்டேன். இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்சு. எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.